morning, students. This is math session 11th standard, chapter 12, Introduction to Probability Theory. Here we are going to see some basic definitions. First one is experiment. Experiment is classified into two types. First one is deterministic experiment. Another one is random experiment. Now we are going to see the definitions of these experiments. An experiment is defined as a process for which its result is well defined. So ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னா அதுக்கு கிடைக்க போற ரிசல்ட் இஸ் வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்ட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைச்சுதான் ஆகும். ஸோ ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தட் ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பெரிமெண்ட். First one is deterministic experiment. Is an experiment whose outcomes can be predicted with certain under ideal conditions. So இந்த deterministic experimentனா என்னன்னா அதோட ஆன்சர் என்னன்னு நம்மளால predict பண்ண முடியும். That is identify பண்ண முடியும். ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இதுதான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னா deterministic experiment. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுறோம், கண்டிப்பா நமக்கு பாஸ் ஆயிடுவோம்னு தெரியும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு கிளாஸ் டம்ளரை நம்ம கையில பிடிச்சிருக்கோம். நான் இப்ப இதை என்ன செய்ய போறேன்னா கீழே போட போறேன்னு சொல்றோம். கீழே போட்டா என்ன ஆகும்? உடையும் தெரியும். ஸோ அதுதான் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். நான் ஒரு ஆக்ஷன் பண்ணேன்னா அது கண்டிப்பா உடஞ்சுதான் போகும். ஓகே, ஸோ அது மாதிரி நமக்கு வரப்போற ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணோம், ஏர்லியரா ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். Next one is random experiment. It's also called as non-deterministic experiment. Okay, it's an experiment whose all possible outcomes are known in advance. So random experiment na என்னென்ன possible outcomes கிடைக்கும்ங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். Okay, that is the first point. Second point is whose each outcome is not possible to predict in advance. ஸோ என்னென்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும், ஆனா பர்டிகுலரா இப்ப இந்த அவுட்கம் தான் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அண்ட் கேன் பி ரிப்பீட்டட் அண்டர் ஐடென்டிக்கல் கண்டிஷன். ஸோ அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கலாம். இதே இது நீங்க டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம இப்ப எக்ஸாம் எழுதுறோம்னு சொன்னா எக்ஸாம் எழுதுறோம், இந்த வட்டம் நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு நமக்கு தெரியும். அதுதான் டிட்டர்மினிஸ்டிக். சப்போஸ் நான் இந்த வட்டம் ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் திருப்பி அடுத்த டைம் நான் எழுதி பாக்குறேன் பாஸ் ஆகுவேனா இல்லையா அப்படின்னு நம்மளால ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியுமா? இல்ல. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. Here we are given some examples. First example is a die is rolled. ஒரு டை எடுத்து நம்ம ரோல் பண்றோம்னா எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, தட் இஸ் here. Next one is a pair coin is tossed. ஒரு காயின் எடுத்து நம்ம டாஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன பாசிபிள் அவுட்கம் வரும்னு தெரியும். டை த்ரோ பண்ணோம்னா 1ல இருந்து 6 தான் கிடைக்கும்னு தெரியும். ஆனா அந்த டைம் நம்ம ரோல் பண்றப்ப என்ன நம்பர் விழுகும்னு தெரியாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, திரும்ப திரும்ப நம்ம போட்டுட்டே இருக்கலாம். தட் இஸ் ரிப்பீட்டட். அந்த ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரே டையை நம்ம திரும்ப திரும்ப ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, தட் இஸ் ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அதே மாதிரிதான் பேர் காயின் மீன்ஸ் ஆர்டினரி காயின் டாஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெட் ஆர் டெய்ல் கிடைக்கும் தெரியும். ஆனா ஒரு டைம் நம்ம டாஸ் பண்ணும் போது பர்டிகுலரா ஹெட் தான் கிடைக்குமா டெய்ல் தான் கிடைக்குமாங்கிறது தெரியாது. தட் இஸ் given here. ஓகே, ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ வரப்போற அவுட்கம்மா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு பேர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a simple event. Event is also known as elementary event or sample point. நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் டாஸ் பண்றோம்னா ஹெட் டெய்ல் இதுதான் பாசிபிள் அவுட்கம். சரியா, அதுல இப்ப ஹெட் மட்டும் தனியா எடுத்துக்கிட்டாலோ அல்லது டெய்ல மட்டும் தனியா எடுத்துக்கிட்டாலோ அதுக்கு பேர் தான் என்னன்னா சாம்பிள் பாயிண்ட்னு பேர். ஓகே, a simple event is the most basic possible outcome of a random experiment. ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அதுல ஒரு அவுட்கம் வரும்ல, அந்த அவுட்கமுக்கு பேரு தான் ஈவென்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் cannot be decomposed further. ஸோ அதை நம்ம இப்போ நான் பண்ணிட்டேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன், ரிசல்ட் கிடைச்சிச்சு. அந்த ரிசல்ட்டை என்னால திரும்ப போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, நான் ரிப்பீட் பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஆனா ஏற்கனவே நடந்த
இதோட ஈவெண்ட்டை போய் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் given here. Next one is a sample space. A sample space is the set of all possible outcomes of a random experiment. So எல்லா possible outcomes சேர்த்து ஒரே செட்டா denote பண்ணோம் அப்படின்னா that is called as sample space. For example, ஒரு coin toss பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன possible outcomesனா head, tail. அது ஹெட்டையும் டெய்லையும் சேர்த்து ஒரே செட்டுக்குள்ள எழுதணும், செட் பிராக்கெட்ஸ் போட்டு எழுதணும்னா that is called as sample space. Each point in sample space, இங்க எது பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹெட் இருக்கும் டெய்ல் இருக்குமா, அந்த ஹெட் தனியா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட் ஹெட் டெய்ல், that is each point in sample space is an elementary event. So head மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஈவெண்ட், டெய்ல் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா that is another event. Now we are going to see about finite sample space. When the sample space is finite, that is இப்போ நம்ம இது ஒரு காயின் டாஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு சொன்னோம், ஹெட் டெய்ல். அதே மாதிரி ஒரு டைஸ் த்ரோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6, அந்த 6 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். தட் இஸ் ஃபைனைட். ஓகே, அது ஒரு செட்ல எழுதும் போது அது ஃபைனைட் செட். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. when the sample space is finite, any subset of the sample space is the event. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. that is the subset. Okay, that is all the elements of the power set P of S of the sample space are defined as events. பவர் செட்ஸ் அப்படின்னா ஞாபகம் இருக்குதா, நம்ம சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். இப்போ 1 2 3 இருந்தா 1 மட்டும் வச்சு ஒரு செட் எழுதுவோம், அடுத்து 1 2 வச்சு ஒரு செட் எழுதலாம், 1 3 வச்சு ஒரு செட் போடுவோம், அடுத்து 1 2 3 சேர்த்து எல்லாத்தையுமே போடுவோம். இப்போ 3 எலமெண்ட்ஸ் இருந்தா 8 எலமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதலாம். தட் இஸ் த பவர் செட். ஸோ அது மாதிரி பவர் செட்ல வர எஸ்ங்கிறத செட்டை யூஸ் பண்ணி வர பவர் செட் எல்லாமே என்னதான் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. Next one is an event is a collection of sample points. So அந்த sample spaceல இருக்க ஒவ்வொன்றையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாயிண்ட்ஸ், சாம்பிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஆர் எலமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ், அதை வந்து எலமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் கால்ட் ஷுர் ஈவெண்ட். அந்த எஸ்ங்கிறதுல வந்து எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் இருக்கும். ஸோ எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் வர்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்தது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஷுர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட். ஓகே, அதே இது எந்த ஒரு இதுவுமே வராம சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற எதுவுமே வரலன்னா we call that set as the null set. ஸோ அந்த நல் செட்னா அந்த மாதிரி ஜீரோ மாதிரி போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா பையன்னு சொல்லுவாங்க, அல்லது எம்டி செட். இன் எஸ், தட் இஸ் எஸ்ல வர்ற எம்டி செட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் பேஸ்ட் ஆன் த finite sample space. Next we are going to see types of events. First one is complementary event. For every event A, there corresponds another event A bar. ஒரு ஏன்னு ஒரு ஈவெண்ட் இருந்ததுன்னா A பார்னு ஒரு ஈவெண்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. is called the complementary event to A. தட் இஸ் ஏன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அதை தவிர சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற மற்ற எல்லா ஈவெண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து ஏ பாருங்கிறது. ஓகே, அதை தான் வந்து காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் டு ஏ. இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஈவெண்ட் நாட் ஏ. தட் இஸ் நாட் ஏனா ஏல இல்லாத மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். டூ ஈவெண்ட்ஸ் cannot occur simultaneously ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். தட் இஸ் ரெண்டு ஈவெண்ட்ஸ் நடக்குது, அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னா we call that as the mutually exclusive events. For example, A1, A2, A3 up to AK are mutually exclusive means that AI intersection AJ is equal to empty. That is, இந்த A1 AIங்கிறது ஏதோ ஒரு நம்பர், AJங்கிறது இன்னொரு நம்பர். தட் இஸ் ரெண்டு ஈவெண்ட். இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் காமனா எதுவுமே இருக்காது. ஸோ எதுவுமே இல்லைன்னா we call that as the empty set. that is அதை தான் இங்கே வந்து empty null setன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா we call that as the mutually exclusive. ஸோ அதை தான் இங்கே வென் டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு, அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே வேற மாதிரி இருக்கு. இதுக்கும் என்ன அப்படின்னா எந்த ஒரு காமன் இன்டர்செக்ஷன் பார்ட்டுமே இல்லை. இப்படி இருந்ததுன்னா A and B are mutually exclusive events.
Next one is mutually inclusive events. Two events are mutually inclusive when they can both occur simultaneously. That is, நம்ம டூ ஈவெண்ட்ஸ் நடக்குதுல இதுக்கு ஏதாவது ஒரு காமன் எலமெண்ட் இருக்கும். ஏதோ ஒரு காமன். ஃபார் எக்ஸாம்பிள் while throwing a dice. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா த்ரோ பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து லெஸ் தென் 4 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் 1 2 3. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இதே இது செகண்ட் ஈவெண்ட் செய்யும் போது செட் ஆஃப் ஆல் ஆன் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஆன் நம்பர்ஸ்னா என்னென்ன கிடைக்கும் 1 3 5 கிடைக்கும். ஸோ இதுல இருக்கிற 1 3 வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நடந்த ஈவெண்ட்லயும் இருக்கு. ஓகே, அப்படி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா we call that as the mutually inclusive. That is, இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்க்ளூசிவ்ல என்ன பார்த்தோம்னா இன்டர்செக்ஷன் வந்து ஈக்குவல் டு எம்டியா இருக்கணும்னு பார்த்தோம். எம்டியா இருந்தது அப்படின்னா அது பேரு எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, இன்க்ளூசிவ்னா நாட் ஈக்குவல் டு எம்டி. That is, A1, A2, A3 up to AK are mutually inclusive means that AI intersection AJ is not equal to empty. Intersection part வந்து null set இருக்கக்கூடாது. Okay, that is not equal to empty ன்னு கொடுத்திருக்காங்க. For I not equal to J. That is, இந்த ஐயும் ஜேவும் equal numbers இல்லாதப்ப. இதை வென் டயக்ராம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம யூனிவர்சல் செட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல, அதுதான் இங்க எஸ்ன்னு சொல்றாங்க. இது ஒரு ஈவெண்ட், இது ஒரு ஈவெண்ட். இதுக்கு சம்திங் we will have as the intersection. அப்படி இருந்ததுன்னா A and B are mutually inclusive. Next one is exhaustive events. A1, A2, A3 up to AK are called exhaustive events if, that is, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்க்ளூசிவும் சரி எக்ஸ்க்ளூசிவும் சரி இன்டர்செக்ஷன் வச்சு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாஸ்டிவ்னா என்னன்னா, நமக்கு எத்தனை ஈவெண்ட்ஸ் எடுத்திருக்கோமோ அதை எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம்னா we will get the sample space. That is, A1 union A2 union A3 union up to union AK. நம்ம எத்தனை ஈவெண்ட்ஸ் எடுத்திருக்கோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து யூனியன் பண்ணோம் அப்படின்னா that is equal to sample space. sample space கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேரு exhaustive events. For example, இப்போ dice throw பண்றோம். sample space என்ன இருக்கும்னா 1 2 3 4 5 6 இருக்கும். நமக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து set of all odd numbers-னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா 1 3 5 கிடைக்கும். அதே இது செகண்ட் ஈவெண்ட் வந்து set of all even numbers-னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும்னா 2 4 6 கிடைக்கும். ஸோ இதுல இந்த ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணோம் அப்படின்னா we will get the sample space. So union பண்ணோம்னா என்ன ஆயிடும்னா 1 2 3 4 5 6 தான் கிடைக்கும். So at that time that two events are called as exhaustive events. Next one is mutually exclusive and exhaustive events. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். That is, நம்ம இன்டர்செக்ஷன் ஒரு டூ ஈவெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு இன்டர்செக்ஷன் போட்டோம்னா எதுவுமே காமனா இருக்காது. ஸோ ஆன் நம்பர்னு சொன்னா ஈவன் நம்பர் சொன்னா அதுல எதுவுமே காமனா இருக்காது. இல்ல அப்படின்னா அதுக்கு பேரு எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஆனா அதே யூனியன் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சதா, ஸோ அதுதான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். That is, A1, A2, A3 up to AK are called mutually exclusive and exhaustive events if AI intersection AJ is equal to empty. முதல்ல அந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் எதுவும் காமனா இருக்கக்கூடாது. தட் இஸ் நல் செட் கிடைக்கணும். அதே இது யூனியன் பண்ணோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா we call that as mutually exclusive and exhaustive event. See this Venn diagram representation. ஸோ இது சாம்பிள் ஸ்பேஸா இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த ஏங்கிறதுக்கும் பிங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. எதுவுமே இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்காது. அதே சமயத்துல இந்த ஏவையும் பியையும் சேர்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த சாம்பிள் ஸ்பேஸை கவர் பண்ணுது. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா both mutually exclusive and exhaustive events ன்னு சொல்லலாம். Next one is equally likely events. The events having the same chance of occurrences are called equally likely events. For example, I have to consider a die. So இப்போ die எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னா 6 ஸ்பேஸ் இருக்கும். அதில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா 1 2 3 4 5 6. ஸோ எல்லா சைடும் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா 6 நம்பர்ஸுக்கும் ஒரே சான்ஸ் தான். ஸோ 1 விழுகலாம், 1 விழுகிறதுக்கும் ஒரு சான்ஸ் தான், 2 விழுகிறதுக்கும் ஒரு சான்ஸ் தான், 3 விழுகிறதுக்கும் ஒரு சான்ஸ் தான், 4 விழுகிறதுக்கும் ஒரு சான்ஸ் தான், 5 விழுகிறதுக்கும் ஒரு சான்ஸ் தான், 6 விழுகிறதுக்கும் ஒரு சான்ஸ் தான் ஒரு டைம் த்ரோ பண்ணும்போது. தட் இஸ் ஹியர் நம்பர் ஆன் த ஃபேஸ் 1 2 3 4 5 6 தான் இருக்கும்.
சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் 1 விழுகிறதுக்கு எத்தனை பாசிபிள் இருக்கு? 1 தான் இருக்கு. அதே சான்ஸ் தான் 2க்கும். 2 விழுகிறதுக்கு எத்தனை பாசிபிள் இருக்கு? 1 தான். ஸோ அப் டு 6 வரைக்கும் we are having 1 chance only. ஸோ இந்த இவ்வளவுதான் ஈவென்ட்ஸ். ஓகே, இந்த இதுதான் நம்பர்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவல்லி லைக்லி ஈவென்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.